Welcome to 11th Economics, Reduced Syllabus, Chapter 2, Conception Analysis. In this video, we are going to discuss about the law of diminishing marginal utility, the second chapter. Since the second chapter having a large video, I have bifurcated the 5 marks into 3 parts. Already we seen part 1. Now we are going to see part 2. Then we propose to go on part 3. Law of diminishing marginal utility was propounded by a German economist, Hermann Gauss, in the year 1854. Then the law of diminishing marginal utility was developed by Alfred Marshall. ஸோ இந்த லாவை முத உருவாக்குனது ஒரு ஜெர்மன் எக்கனாமிஸ்ட் ஹெர்மன் காஸ்ன்ற ஒரு பேரு. அதனால இந்த லாக்கு இன்னொரு பேரும் உண்டு, காசன் எஃபெக்ட்னு பேரு. இப்போ இதுல the law says as the consumer consumes more and more units of the same commodity, marginal utility derived from the additional units goes on to diminishing. The consumer வந்து more and more units consume பண்ணும்போது சேம் கமாடிட்டி ஒரே பொருளை தொடர்ந்து ஒரு நுகரும் போது அந்த பொருளினுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி இறுதிநிலை பயன்பாடு ஒவ்வொரு கூடுதல் பொருட்களுக்கும் அடிஷனல் யூனிட்ஸ்க்கும் குறைந்து கொண்டே செல்லும். இதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கேர்ள் இஸ் வெரி ஹங்கர், ஒருத்தவங்க ஒரு பசியில இருக்காங்க. ஸோ ரொம்ப பசியா இருக்கும் போது ஷீ டேக் ஒன் பிரெட், ஒரு பிரெட் அவங்க சாப்பிடுறாங்க. தட் பிரெட் கிவ்ஸ் 20 யூட்டில்ஸ். இங்க யூட்டில்ஸ் என்ற வார்த்தை, இந்த யூட்டில்ஸ் என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா பயன்பாடு குறிக்குது. இப்போ முதல் பிரெட் இவங்க சாப்பிடும் போது, ஃபர்ஸ்ட் பிரெட் இவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குதுன்னு கேட்டினாக்கா 20 யூட்டில்ஸ் கொடுக்குது. தென் செகண்ட் பிரெட் சாப்பிடும் போது அவங்களுக்கு 15 யூட்டில்ஸ் தான் கொடுக்குது. ஏற்கனவே பிரெட்டை சாப்பிட்டாங்க, நல்ல பசி, அவங்க சாப்பிட்டுட்டாங்க. முதல் பிரெட்டை கொடுத்த அளவுக்கு திருப்தி, சாட்டிஸ்பேக்ஷன் யூட்டில்ஸ் செகண்ட் பிரெட்ல இல்ல. அதுல 15 யூட்டில்ஸ் தான் கிடைக்குது. தேர்ட் பிரெட்ல 10 யூட்டில்ஸ் தான் கிடைக்குது. ஃபோர்த் பிரெட்ல 50 யூட்டில்ஸ் தான் கிடைக்குது. அடுத்தது ஃபிஃப்த் பிரெட் சாப்பிடும் போது அவங்களுக்கு யூட்டில்ஸே கிடைக்கல. மேலும் அவங்களுக்கு இந்த பிரெட்டை சாப்பிட்றதுக்கு கட்டாயப்படுத்தணும்னாக்கா தொடர்ந்து when the bread is forced to consume அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா வாமிட்டே வரும். ஸோ the util is negative 5 units. யூட்டில் வந்து நெகட்டிவ் யூனிட்ஸ்ல வரும். 5 யூட்டில்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும். இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல, இந்த டயக்ராம்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன கொடுத்துருக்கோம்னு கேட்டா பிரெட்டோடைய கேலிபிரேஷன் கொடுத்துருக்கோம். கன்சியூமபிள் குட்ஸ்னுடைய கேலிபிரேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸ்ல மார்ஜினல் யூட்டிலிட்டி அண்ட் டோட்டல் யூட்டிலிட்டியை கேலிபிரேட் பண்றோம், அளக்குறோம் நம்ம. இப்போ இந்த மேல உள்ள ரெட் லைன், கீழே வர்ற டயக்ராம, கீழே உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கிற டயக்ராம்ல மேல உள்ள இந்த ரெட் லைன், இந்த ரெட் லைன் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கீழே இதுக்கான டயக்ராம் கீழே இருக்குது, அது ரெட் கலர்ல இருக்கும். அந்த டயக்ராம் அது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா மார்ஜினல் யூட்டிலிட்டி குறிக்குது. கீழே வருகின்ற படத்தினுடைய சிகப்பு கலர் கோடு மார்ஜினல் யூட்டிலிட்டியை குறிக்குது. அதுக்கு கீழே கிரீன் கலர்ல ஒரு லைன் வருது, இது டோட்டல் யூட்டிலிட்டியை குறிக்குது. உங்களுக்கு elucidate the law of diminishing marginal utility with the diagram. Marshall state the law as the additional benefit which a person derives from a given increase of his stock of a thing diminishes with every increase in the stock that he already has. இதோட சிம்பிள் வெர்ஷன் தான் எடுத்த
ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். ஒருத்தருடைய நுகர்வு தொடர்ந்து அதிகரிக்கும் போது ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஸ்டாக் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகும்போது ஏற்கனவே எடுத்த நுகர்ந்த பண்டத்தினுடைய இறுதிநிலை பயன்பாட்டை விட அதுக்கு அடுத்த உள்ள இறுதிநிலை பயன்பாடு குறைந்து கொண்டே செல்லும். அதான் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். இதுக்கான டயக்ராமும் உங்களுக்கு கீழே கொடுத்திருக்கிறோம். அசம்ஷன்ஸ், இந்த விதிக்கான அசம்ஷன், யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் பை கார்டினல் நம்பர்ஸ், எண்களால பயன்பாட்டை அளக்க முடியும். இது ஒரு ஃபர்ஸ்ட் அசம்ஷன். ரெண்டாவது, the marginal utility of money remain constant, பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு நிலையாக இருக்கிறது, remain constant. Then the consumer should be a rational consumer, விவரமான நுகர்வோர். The units of the commodity must be reasonable in size, தொடர்ந்து ஒரு பொருளை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அடிஷனல் யூனிட் பயன்படுத்தும் போது அது ஒரு நார்மல் சைஸா இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். Fifth point, the commodity consumed should be homogeneous, ஏற்கனவே சாப்பிட்ட அதே அளவு அதே சைஸ் அதே டேஸ்ட் உள்ள பொருளை தான் இரண்டாவது சாப்பிடுறாரு. அப்போ ஹோமோஜினியஸ் ப்ராடக்டை தான் அவங்க சாப்பிடுறாங்க, தொடர்ந்து அடிஷனல் யூனிட்டா எடுத்துருக்காங்க. This is the diagram. I already told you in the earlier slide. The red color line shows total utility. Green color line shows marginal utility. நான் மேல உங்களுக்கு டயகிராம்ல கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வெர்டிகல் ஆக்சிஸ்ல டோட்டல் யூட்டிலிட்டியும் மார்ஜினல் யூட்டிலிட்டியும் கொடுத்திருக்கிறோம். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல the consumable goods, இங்க உங்களுக்கு ஆப்பிள் கொடுத்துக்கிறாங்க. இங்க ஆப்பிள் பத்தி அதற்கான பயன்பாடு தான் இங்க கீழே கொடுத்திருக்கிறோம். So in the schedules, இந்த டேபிள் ஷெட்யூல்ல when a person is taking first apple, his utils is given 20. He derived utils 20. முத ஒரு ஆப்பிள் அவர் பசியோடு சாப்பிடும்போது அவருக்கு 20 utils கிடைக்குது. இப்போ ஒரு டோட்டல் யூட்டிலிட்டி 20, marginal utility 20. When the person is taking second apple, his total utility 35, marginal utility is 15. இறுதிநிலை பயன்பாடு 15. இந்த இறுதிநிலை பயன்பாடு எப்படி பெறுறதுனாக்கா, கடைசியா எடுத்த ஆப்பிள், ரெண்டாவது அவர் எடுத்த ஆப்பிள் 35, இதுக்கு முன்னாடி எடுத்த ஆப்பிளோட யூட்டில்ஸ் 20, அப்போ 35 minus 20 is equal to 15. Then he is taken additional unit, third apple, total utility is 45, his marginal utility is 10. 45 minus 35, 45 minus 35, and so on. When the person is taking fifth apple, his total utility is 50, whereas his marginal utility is 0. அவருடைய இறுதிநிலை பயன்பாடு 0க்கு வந்துடுது. Because the fifth apple உடைய total utility 50, fourth apple உடைய total utility 50. 50 minus 50, 0. When the same person is forced to take additional apple, sixth apple, his total utility is 45, marginal utility is minus 5. அப்போ அவர் திரும்பவும் அவரை வலியுறுத்தும் போது, இந்த கமாடிட்டியை சாப்பிட்டு வலியுறுத்தும் போது அவருக்கு கடைசியா கிடைச்ச ஆப்பிளோடைய மொத்த பயன்பாடு 45, ஏற்கனவே உள்ள மொத்த பயன்பாடு 50. 45 minus 50 is minus 5 in marginal utility. So it goes on decreasing. இங்க உங்களுக்கு இந்த டோட்டல் யூட்டிலிட்டி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20, 35, 45, 50, 50, 45, then 35. அதாவது டோட்டல் யூட்டிலிட்டி முதல் ஆரம்பத்துல இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடம்லாம் பாருங்க இன்க்ரீஸ் ஆகி ஒரு சர்டன் பீரியட்ல அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்டு டிக்ரீசிங் ரேட். உங்களுக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி தொடர்ந்து உங்களுக்கு டிமினிஷ் ஆயிட்டு இருக்கு. Consume 7 apples one after another. 7 ஆப்பிள் தொடர்ந்து ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கிறாருன்னா, மேல உள்ள ஷெட்யூல்ல அப்படிதான் போட்டுருக்கோம், அதே மாதிரி சாப்பிட்டு இருந்தாருன்னா, the utility from the first apple is 20. முதல் அவருக்கு கிடைச்சிக்கிற ஆப்பிள் அவருக்கு 20 கிடைச்சிருக்கு. But the utility from the second apple will be less than the first apple. First apple 20 கிடைச்சது, செகண்ட் ஆப்பிள் 15 கிடைக்குது, தேர்ட் ஆப்பிள் 10 கிடைக்குது, and so on. அப்படியே அஞ்சா குறைஞ்சிட்டே போகுது. Then finally the utility from the fifth apple became 0, and the utility from the sixth and the seventh apple are negative. ஐந்தாவது ஆப்பிள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவருடைய யூட்டிலிட்டி 0 வந்துடுது.
ஸோ 6th ஆப்பிளும் 7th ஆப்பிளும் அவருக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நெகட்டிவ்ல போகுது. -5 and -10 போச்சு. The total utility goes on increasing but at a decreasing rate. பாருங்க total utility 20, 35, 45, 50, 50, 45, 35 ன்னு வருது. இப்போ இன்க்ரீஸ் ஆகுது பட் இன் டிக்ரீசிங் ரேட். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் 20 கொடுத்தனா செகண்ட் ஆப்பிள்ல 40 வந்திருக்கணும், தேர்ட் ஆப்பிள்ல 60 வந்திருக்கணும், ஃபோர்த் ஆப்பிள்ல 80 வந்திருக்கணும். ஆனா அது இல்லாம இங்க இன்க்ரீசிங் அட் ஏ டிக்ரீசிங் ரேட்ல டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. வேறஸ் தி மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆகுதுன்னு கேட்டா தொடர்ந்து டிமினிஷிங் ரேட்லயே தான் வந்துட்டு இருக்குது. 20, 10, 15, 10, 5, 0, -5, -10 decrease ஆயிட்டு இருக்குது. When the marginal utility became 0, the total utility is maximum. அவர் marginal utility 0 ஆகும்போது அவருடைய மொத்த யூட்டிலிட்டி அவருக்கு 0 ஆயிடுது. அதனால அவர் மேக்ஸிமைஸ் ஆயிட்டார். 7th point உங்களுக்கு when the marginal utility became negative, the total utility diminishes. ஆறாவது ஆப்பிள் அவர் சாப்பிடும்போது நெகட்டிவ் ஆகும்போது அவருடைய டோட்டல் யூட்டிலிட்டி குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான கிரிட்டிசிசம், இந்த லாவுக்கான கிரிட்டிசிசம், the total utility cannot be numerically measured because the utility is subjective. அது உணரத்தான் முடியும். அவருடைய பயன்பாடு ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு எவ்வளவு திருப்தி கிடைச்சது, எவ்வளவு அளவுக்கு பயன்பாடு கொடுத்தது, செகண்ட் ஆப்பிளுக்கு எவ்வளவு பயன்பாடு கொடுத்தது, தேர்ட் ஆப்பிள் எவ்வளவு பயன்பாடு கொடுத்தது, அதை உணரத்தான் முடியும் போது cannot be measured by numerically. Second point, the law is based on the unrealistic assumption. அளக்க முடியுன்றது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு அசம்ஷன்ல இது நடத்துறாங்க. This law is not applicable to indivisible commodities. பிரிக்க முடியாத சில பொருட்களை நம்ம இந்த லாவை கொண்டு அளக்க முடியாது.